உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒட்டு கேட்குறது. இந்த ஒட்டு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரியுங்களா? யோசிச்சு பாருங்கள். ஈவ்ஸ் ட்ராப்பிங் அப்படின்னா ஒட்டு கேட்குறதுன்னு அர்த்தம். சரி, காலையில் உணவுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் வச்சுருக்காங்க? பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்களா? இந்த வார்த்தையை தனித்தனியாக பிரித்து பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் புரிய வரும். ஃபாஸ்டிங் அப்படின்னா விரதம் இருக்கிறது. பிரேக் அப்படின்னா அதை உடைக்கிறது இல்லைங்களா? ரைட். அதாவது நைட் ஒரு அப்ராக்சிமேட்டாக 9 இல்லை 10 மணிக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்ருவோம் இல்லைங்களா? அடுத்து காலையில் நம்ம திரும்ப உணவு 8-9 மணி, அதாவது கிட்டத்தட்ட 12 மணி நேரம். இது ஒரு விரதத்துக்கு சமம். அந்த விரதத்தை முறியடிக்கிறதுக்காகத்தான் அந்த காலை உணவுன்னு சாப்பிட்றோம். அதனால தான் அந்த 12 மணி நேரத்தை ஃபாஸ்டிங்னும், அதை நம்ம முறியடிக்கிறதுனால அந்த காலை உணவுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. அதனால் இனி காலை உணவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கோ ஸ்கூலுக்கோ போங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்லையும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, காலையில் அரசனை போல் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா காலையிலோட உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.